ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஒன் டே ட்ரிப் போகலாமா? இந்த வெயிலுக்கு ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போனால் பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீயாக இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கான்னு தேடி தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சோம். இங்கே என்னென்ன இருக்குது, நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம போகிற இடத்துக்கு பேர் பரளிக்காடு. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அங்கே போகிறக்கு முதல்ல நாங்கள் காரமடை போயிங்க. அங்கேருந்து வெள்ளியங்காடு, முள்ளி செக் போஸ்ட் அந்த ரூட்டில் தான் போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பில்லூர் டேமுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு போகிறக்கு நம்ம ஆன்லைனில் கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த செக் போஸ்ட்டில் நம்மளோட புக்கிங் ஐடியை காமிச்சா மட்டும்தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடத்தையும் நம்ம வீக்கெண்ட்லேயும் பப்ளிக் ஹாலிடேஸில் மட்டும்தான் விசிட் பண்ண முடியும். அது போக இந்த இடத்துக்கு ரெகுலராக பஸ் சர்வீஸும் கிடையாதுங்க. வீக்கெண்டில் மட்டும்தான், அதுவும் லிமிட்டட் ட்ரிப்ஸ் தான். நம்ம வேணால் சொந்தமாக வண்டி அரேஞ்ச் பண்ணி தான் போய்க்கணும். காலையில் 10 மணிக்கு அங்கே இருக்கணுங்க. காரமடை தாண்டி ஒரு இடத்துல பால் வேலை நடந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அங்கே போயிட்டு திரும்பவும் வந்து வேறு வழியில் போனதுனால கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட 100 குடும்பத்துக்கு மேலே பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் தேவையான வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்துங்க. வீடுகளும் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அங்கங்கே வாழை தான் போட்டிருந்தாங்க. சில இடத்துல எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுருந்துச்சு, சில இடத்துல அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஊர் கிராமங்கள் இருக்கிற மாதிரி ஆடு, கோழி அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கிடமாடுன்னு சொல்லுவாங்கள்ல, கூட்டமாக காட்டுக்குள்ளே அதுவே போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுற மாதிரி, அந்த மாதிரியும் வளர்த்திட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பரளிக்காடு வந்து சேர்ந்தாச்சுங்க. இறங்கினதையுமே பார்த்தா விதவிதமாக பட்டாம்பூச்சிங்க. இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்படியெல்லாம் நம்ம ஏரியாவில் இல்லை தானே. காரை பார்க் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்ததும் நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் சுக்கு காஃபி. அந்த வெதருக்கும் காஃபிக்கும் சூப்பராக இருந்துச்சு. இதுவும் லஞ்சும் நம்மளுக்கு டிக்கெட்லேயே இன்க்ளூட் ஆயிடுது. காலையில் நம்ம போனதுமே முதல்ல பரிசல் சவாரி தாங்க. அதுக்கு தேவையான லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுருவாங்க. நான் இன்னும் மூங்கில் பரிசல் தான் இருக்குன்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்திங்கனால இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் பரிசல் தானாமா. நம்மளும் ஒரு பரிசல் ஏறி ரைடு கிளம்பியாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவ்வளோ பசுமையாக இருக்குதுங்க. இப்போ கேரளாவிலலாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது இல்லைங்களா, அதனால் இங்கேயும் நீர்வரத்து அதிகமாகி நீர்மட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. அந்த நீளமாக ஒரு பைப் தெரியுது பாருங்கள், அது வழியாக தான் இங்கே இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் இந்த பில்லூர் டேம்லேருந்து தண்ணி சப்ளை பண்ணுறாங்களாமா. இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கலான்னு தான் தோணுச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் கிட்ட ரைடெல்லாம் போயிட்டுங்க கரைக்கு வந்துட்டோம். இங்கே குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இன்னும் ட்ரீட் ஆப் அட்வென்ச்சர் மாதிரி செட் பண்ணி இருக்காங்க. அதனோட வேலை மட்டும் இன்னும் முடியல. இந்த ரோப் கிளைம்பிங் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இங்க வந்து பிளாஸ்டிக் கண்டிப்பா கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறனால எங்களோட ஸ்நாக்ஸையே நாங்க சில்வர் கண்டெய்னர்ஸ்ல போட்டு தான் கொண்டு போனோம். அங்கேயும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா அது டிக்கெட்ல இன்க்ளூட் கிடையாது. ஸோ அதை மட்டும் பே பண்ணி வாங்கிக்கணும். அது எங்களுக்கு போன அப்புறம் தான் தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து எல்லாருமே இந்த ஊஞ்சல்ல ஒரு ரவுண்டு போயாச்சுங்க. யாருக்கு தான் ஆசை இருக்காது. அநேகமா 6 வயசு இருக்கும்போது அப்பா நம்மள ஊஞ்சலை வச்சு ஆட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தாங்க எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 12:30 மணி ஆயிடுச்சுங்க. அடுத்தது இங்கே இந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நம்மளுக்கு அவங்களோட ட்ரைபல் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. பார்க்கலாமா? நேரில் பார்க்குறக்கும் கேட்குறக்கும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அவங்களோட டான்ஸில் நம்மளே கலந்துக்க சொல்லி ரொம்ப நேரமாக கூப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் ஷையாக ஃபீல் பண்ணிட்டு யாரும் போகலை. ஆனால் ஆரூர் தான் முதல்ல போய் நின்றுட்டாரு. குழந்தை கூட வந்தாச்சு. மற்றவங்க எல்லாம் எங்கேன்னு ஒரு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் போயிட்டேன். அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த பரளிக்காடு சுற்றுலா பழங்குடி மக்களுக்காகவே இயக்கக்கூடிய ஒரு சுற்றுலா. இந்த டான்ஸ் ஆடினவங்கள ஒருத்தர் வந்து எங்ககிட்ட தயங்கிட்டே உங்களுக்கு இது பிடிச்சதா அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். இதுக்கு முன்னாடி யாரோ வந்தவங்க கிட்ட அவர் போய் கேட்டப்போ முகத்தில் அடித்த மாதிரி எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, 700 ரூபாய் கட்டி வந்ததுக்கு இதைத்தான் பார்க்கணுமான்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்லேயும் இருக்குது. அதை பார்த்துட்டு பிடிக்கலன்னா வராமையே இருந்திருக்கலாம்ல, ஏன் தேவையில்லாமல் வந்து இவங்க மனசை கஷ்டப்படுத்தணும். என்னமோங்க எனக்கு இதையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நம்ம லஞ்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரைபல் பீப்புள் சமைச்சது தான். கடைசி ப்ரோக்ராம் வந்து பவானி ஆற்றுல போய் குளிக்கிறது. ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்களும் வீட்டுக்கு புறப்பட்டோம். இந்த இடத்துக்கு பேர் அத்திக்கடவு. இது வந்து பவானியோட உபரி நீர் மட்டும்தான். எப்படி யார் பிரிச்சு வருது பாருங்க. இதெல்லாம் பார்த்தா இங்கேயே இருந்துடணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது இல்லைங்க. திரும்பி வரக்கு மனசே இல்லாமல் தான் வீட்டுக்கு வந்தேன்னு வைங்களேன். இந்த ட்ரிப்பை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்ம சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.